ஓகே. ஸோ நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறது வந்து யூட்டிலிட்டி சம்மந்தமான ரெக்கார்டிங்ஸ் தான் நாங்கள் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ முதலாவது வந்து யூட்டிலிட்டி சப்ஜெக்டை பொறுத்தளவில் வந்து ஓகே, நார்மலாக 2018 கொஷன் 5ஆவதும் 2019 கொஷன் 3ஆவதும் 2023 கொஷன் நம்பர் 2. ஸோ இதுகளில் தான் வந்து யூட்டிலிட்டி சம்மந்தமாக வந்து பாடம் வந்திருக்கு. அதாவது எண்மான பயன்வழங்கி சொல்லி நாங்கள் படிச்சே இருக்கிறோம். ஓகே. ஸோ யூட்டிலிட்டி நார்மலாக ஓகே, ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண ஸ்லைட் நம்பர்ஸ் வந்து ஓகே 7 to 10 இந்த ஸ்லைட்ஸ்ல தான் அந்த சப்ஜெக்ட்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கு. ஓகே, 7 to 10. ஸோ மை slide 7 to 10. ஓகே, 7 to 10 எடுத்துக்கொண்டா யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ இதை நாங்கள் சொல்றது மார்ஜினல் யூட்டிலிட்டி. செஷன் 7ல தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டி, ஒரு டோட்டல் யூட்டிலிட்டினா என்னது, எப்படி டோட்டல் யூட்டிலிட்டி காண்றது, ஸோ பேசிக் யூட்டிலிட்டி இந்த பேசிக் அசம்ப்ஷன் என்னது, லோ டைமென்ஷன் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னது, ஸோ டோட்டல் யூட்டிலிட்டிக்கும் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான அடுத்தது என்னது கன்சியூமர் இக்விலிபிரிமியம்னா என்னது, அடுத்தது வந்து டிமாண்ட் கர்வ். ஸோ கன்சியூமர் இக்விலிபிரிமியம் இந்த இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வுக்கு இக்விலிபிரிமியத்துக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு சொல்லி எல்லாமே சொல்றதை வந்து நாங்கள் இந்த செஷன்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ 2018 நாங்கள் 2018 பேப்பர்ஸ்ல இருந்தே வரோம். ஸோ உடனடியாக 2023க்கு போகாமல் 18 ஃபைனல் பேப்பர்ஸ். ஓகே, ஓகே 18ல வந்து 5வது கொஸ்டின் தான் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றது. அதாவது பாருங்க, கன்சிடர் த டீடைல்ஸ் கிவன் த ஃபாலோவிங் டேபிள். இப்படி ஒரு மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படி இல்லை, மார்ஜினல் யூட்டிலிட்டி காண்றதுக்கான ஒரு டேபிள் ஒன்று தருவாங்க. ஸோ டேபிள் தந்த பிறகு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்க வருமானத்தை வச்சுக்கொண்டு குறித்த பொருளோட விலையோட ஒப்பிட்டு வந்து எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வாங்குவது, எவ்வளவு யூனிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றது மூலமா செட்டிஸ்பிகேஷன் அடைகிறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்க்கறது. அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொன்னா சரளமாவே மார்ஜினல்னு சொல்லி சொன்னாலே நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது மார்ஜினல்னு சொல்லி சொன்னாலே என்னது, ஒரு ஆளுக்கு வந்து மேலதிகமா யூஸ் பண்ணும் பொழுது எங்களால கிடைக்கக்கூடிய வந்து செட்டிஸ்பிகேஷன் தான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றது. ஒரு ஆளுக்கு மேலதிகமா நாங்க யூட்டிலைஸ் பண்றது, ஒரு ஆளுக்கு மேலதிகமா நாங்க பயன்படுத்தும் பொழுது, ஒரு பொருள் ஒரு யூனிட்டை வந்து மேலதிகமா நாங்க யூஸ் பண்ணும் பொழுது எங்களால கிடைக்கப்படுகின்ற செட்டிஸ்பிகேஷனை தான் வந்து நாங்க மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கான எங்களுக்கு என்ன அவசியம்னு சொன்னா கண்டிப்பா வந்து எங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லி சொன்னா குவான்டிட்டி எவ்வளவு, குவான்டிட்டி தெரியணும். அடுத்தது வந்து குவான்டிட்டியோட வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எங்களுக்கு எவ்வளவு, ஒரு முதலாவது குவான்டிட்டியில வந்து எவ்வளவு யூட்டிலிட்டி, ரெண்டாவது குவான்டிட்டியில எத்தனை யூட்டிலிட்டி, மூன்றாவது குவான்டிட்டியில எத்தனை யூட்டிலிட்டி, அப்புறம் வந்து அந்த குட்ஸ், அதாவது வந்து இப்ப நாங்க என்ன பொருள்ல வந்து இப்படி என்ன பொருளை வந்து நாங்க நுகர போறோம்னு சொல்லி. மூன்றாவது வந்து ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா அந்த குட்ஸ் வந்து பிரைஸ் தேவை. அப்ப முதலாவது என்னது, எங்களுக்கு என்ன குட்ஸ்ன்னு சொல்லி தேவை, ஸோ ஏதோ எக்ஸோ ஒய் வாட் எவர், ஸோ அந்த குட்ஸ் தேவை. 1 minute. ஓகே, அந்த குட்ஸ் தேவை, ஸோ அந்த குட்ஸ் குவான்டிட்டி தேவை, அண்ட்
பிரைஸ் தேவை. ஸோ 4வது இன்னொரு விஷயம் மார்ஜினல் யூட்டிலிட்டி, எல்லை பயன் எவ்வளவு இருக்கு. யூனிட் 1 நாங்க நுகரும் பொழுது இப்ப இந்த டேபிளை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, முதலாவது அதாவது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ஓகே எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பண்டத்தை வந்து ஒரு குட்ஸை வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி நாங்க யூஸ் பண்ணக்குள்ள முதலாவது குவான்டிட்டியை யூஸ் பண்ணக்குள்ள வந்து 40 யூட்டிலிட்டி, அதாவது ஒரு பயன், ஒரு கவுண்டபிள் ஒன்று கொடுக்குறாங்க. சரியே, அப்ப நாங்க படிச்சிருக்கோம் வந்து கவுண்டபிள், அதாவது எண்மான கார்டினல் யூட்டிலிட்டி அண்ட் ஆர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி 2 விஷயம் நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? சோ அப்ப இதுல வந்து எங்களுக்கு எண்மான பயன் வலைன்னு சொல்லி நாங்க இத சொல்றது என்னது, எண்மான பயன் வலைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து எண்மான பயன் வலைனா கார்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். எண்மான பயன் வலைன்னு சொல்லி சொன்னா கார்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஆர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கார்டினல் யூட்டிலிட்டினா எண்மான பயன், ஆர்டினல் யூட்டிலிட்டினா வரிசை சார் பயன்னு சொல்லி நாங்க சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா கார்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. கார்டினல் யூட்டிலிட்டி டேபிள் தான் இங்க தந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு யூனிட் நுகரக்குள்ள உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து எல்லை பயன் வந்து 40, 2வது யூனிட் அந்த ப்ராடக்ட்ல நுகரக்குள்ள 36, 3வது யூனிட் நுகரக்குள்ள 32, 4வது யூனிட் 28, அப்படியே போகுது. அண்ட் ஒய் குட்ஸையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது ஒரு யூனிட் நுகரக்குள்ள இந்த சர்டிபிகேஷன் திருப்தி வந்து 60 யூனிட் இருக்குது. 60. ஸோ அடுத்து 60 அலகுகள்னு சொல்லி ஞாபகம், யூட்டிலிட்டி ஆஃப் த குட்ஸ், யூட்டிலிட்டி மார்ஜினல் எல்லை பயன். 2வது யூனிட், அதாவது 2வது யூனிட் நுகரக்குள்ள எனக்கு 54 அளவு யூட்டிலிட்டி கிடைக்குது. 3வது வந்து 48 யூட்டிலிட்டி கிடைக்குது. 4வது யூனிட் நுகரக்குள்ள 42. மார்ஜினல்னாலே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அப்படியே படிப்படியா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதோட பெருமதி வந்து குறைவடைந்து கொண்டு செல்லும். இந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 40, 36, 32, 28, 24 படிப்படியாக வந்து குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. சரியா? சோ அப்ப எங்களுக்கு தந்திருப்பாங்க, சப்போஸ் த பிரைஸ் யூனிட் ஆஃப் எக்ஸ் 4 rupees, அதாவது வந்து சப்போஸ் அதாவது வந்து ஒரு பண்டத்தின் அழகு வந்து 4 ரூபாகவும் ஒய் பண்டத்தின் விலை வந்து 3 ரூபாகவும் இருக்கக்குள்ள நுகர்வோனுடைய வருமானம், அப்படி இல்லாட்டி ஒரு நபருடைய வருமானம் வந்து இன்கம் வந்து 44 ரூபாவா இருக்கக்குள்ள வந்து இந்த எக்ஸ் மற்றும் ஒய் பண்டத்தை வந்து எவ்வளவு அழகு நுகர்வதன் மூலமா வந்து அவருடைய திருப்தியை உச்சப்படுத்தும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு வரும். அதாவது எங்களுக்கு ஒரு டேபிள் தந்திருப்பாங்க, குட்ஸ் எக்ஸ் யூனிட்ஸ் தந்திருப்பாங்க. எவ்வளவு யூனிட்ஸ் 1 2 3 4 5 2 7 6 7 8 யூனிட் தந்திருக்காங்க. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி எல்லை பயன் தந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குட்ஸ் எல்லை பயன் தந்திருப்பாங்க. ஸோ அப்படி தந்த பிறகு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னதுன்னா, குட்ஸ் எக்ஸ் பிரைஸ் வந்து 4 ரூபாவா இருக்கு, குட்ஸ் ஒய் பிரைஸ் வந்து 3 ரூபாவா இருக்கு, பர்சன் உழைக்கிற இன்கம், அதாவது அந்த என்ன சொல்றது, கன்சியூமர் இன்கம் வந்து 44 ரூபியா இருக்கக்குள்ள எக்ஸ் மற்றும் ஒய் பண்டத்தை வந்து எவ்வளவு அழகு, எவ்வளவு யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதன் மூலமா வந்து என்ன நடக்கும், சர்டிபிகேஷன் அடைவார்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஆனா இங்க சர்டிபிகேஷன் அடையக்குள்ள இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ் யூனிட்டையும் நுகரணும், ஒய் யூனிட்டையும் நுகரும். ஆனா எங்கிட்ட இருக்கிற இன்கம் வந்து எவ்வளவு, 44. அந்த 44 ரூபிக்குள்ள வந்து எப்படி நாங்க எவ்வளவு யூனிட்டை வந்து யூஸ் பண்றதன் மூலமா எங்களோட கன்சியூமர் சர்டிபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லித்தான் கொஸ்டின் வருது. ஓகே, இது 2018 வந்து கொஸ்டின் நம்பர் 5 வந்த ஆன்சர், சாரி கொஸ்டின். ஓகே, ஸோ 2018. அப்போ முதலாவது பாருங்க, எங்களுக்கு அந்த டேபிளை வந்து அப்படியே பிரதியிடத்தான் இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம. குவான்டிட்டி, அடுத்தது மார்ஜினல் யூட்டிலிட்டி எக்ஸ். அடுத்த விஷயம் நீங்க கீழே போட்டுக்கொள்ளுங்க, இப்படி டேபிள் படி செய்யுங்க, ஈஸியா இருக்கும். யூனிட் பிரைஸ், அப்ப குட்ஸ் எக்ஸ் யூனிட் பிரைஸ் என்ன சொல்றாங்க, 4 ரூபி. அப்ப ஈக்குவல் எல்லாருக்கும் 4 ரூபி போட்டாச்சு. அடுத்தது மார்ஜினல் ப்ரொடக்ஷன், அதாவது இப்ப இந்த எம்பி காண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது நாங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து எல்லை, அதாவது என்ன சொல்றது, எவ்வளவு வந்து இந்த மார்ஜினல் எல்லை ப்ரொடக்ஷன், அதாவது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எல்லை உற்பத்தியை வந்து நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? அதாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த யூனிட், இந்த
மார்ஜினல் யூட்டிலிட்டியை வந்து யூனிட் பிரைஸால வந்து பிரிச்சா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு மார்ஜினல் ப்ரொடக்ஷன்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, முதலாவது 40 4ஆல பிரிச்சா 10, 36 4ஆல பிரிச்சா 9. அடுத்தது பாருங்க, ஸோ இங்க நான் கிளிக் பண்ணக்குள்ளே பாருங்க ஃபார்முலா போட்டு தான் இருக்கு. 32 4ஆல பிரிச்சா 8, 28 4ஆல பிரிச்சா 7, 24 4ஆல பிரிச்சா 6. அதாவது நாங்க எப்படி காண்றது இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன்? இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டியை வந்து யூனிட் பிரைஸால வந்து டிவைட் பண்ணணும். மார்ஜினல் யூட்டிலிட்டியை வந்து யூனிட் பிரைஸால என்ன செய்யணும்னு சொன்னா டிவைட் பண்ண எங்களுக்கு தெரியும் எம்பி வந்து கிடைக்கும். எம்பி அதாவது ப்ரொடக்ஷன், எவ்வளவு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அளவு கிடைக்கும், மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? இது மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டிவைடட் பை யூனிட் பிரைஸ். அதே போல வந்து இப்போ இங்க நாங்க டிவைட் பண்ணோம். அதே போல எங்கட Y குட்ஸும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ Y குட்ஸ்லயும் 1 2 3 8 நம்ம கவுண்ட் போட்டாச்சு. ஸோ அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி இப்போ வைண்ட நீங்க பேப்பர்ல வந்து கொஸ்டின்ஸை வந்து பிரதி செய்யும் பொழுது அதாவது வந்து காப்பி பண்ணும் பொழுது பார்த்து பேப்பர்ல இருக்க டீட்டெயில்ஸை பாருங்க. இங்க ஒன்று மிஸ்டேக் ஆகுனாலும் ஃபுல் கணக்குமே பிழையா போயிடும். ஸோ இந்த 60 54 48 42 இருக்கு தெரியுமா? ஸோ அதை வந்து நாங்க அப்படியே வந்தாங்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிரதியிடணும். பிரதியிட்ட பிறகு இப்ப யூனிட் வையிண்ட வந்து பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. யூனிட் வையிண்ட வந்து அதாவது வந்து குட்ஸ் வையிண்ட பிரைஸ் வந்து 3 ரூபின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அப்ப நாங்க அங்க 3 ரூபிய போட்டாச்சு. அப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன். ஸோ இப்ப எங்களுக்கு தெரியணும் ஒரு குட்ஸ் எக்ஸ் வந்து எவ்வளவு யூனிட் நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும், குட்ஸ் வையில வந்து எவ்வளவு யூனிட் நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கிட்ட இருக்க இன்கம் எவ்வளோ 44 ரூபி. அந்த 44 ரூபிக்கு வந்து குட்ஸ் எக்ஸ்ல எவ்வளவு யூனிட் நான் பர்ச்சேஸ் பண்ணணும், குட்ஸ் வையில எவ்வளவு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எங்களுக்கு பிரைஸும் தந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி தந்த பிறகு நாங்க பார்க்கணும் இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவல் ஆகுது எங்கன்னு சொல்லி பார்க்கணும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் பாருங்க 10 இந்த பாருங்க இந்த எக்ஸ்ல இருக்க மார்ஜினல் ப்ரொடக்ஷன், வைல மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எங்கனையாவது 10 இருக்கா? இல்ல. 9 நோ 8. ஓகே 8ம் இருக்கு. ஓகே 8 இந்த இங்கேயும் 8 இருக்கு. ஓகே ஓகே 8 இருக்கு. சரியா? ஓகே 8 இருக்கு. அடுத்தது 7 இருக்குதா? இல்ல. 6 ஓகே 6ம் இருக்குது. ஓகே 6ம் இருக்கு. 6ஐயும் கலர் பண்ணியாச்சு. 5 இப்ப இது 2 மட்டும் தான் இருக்கு. இது 2 மட்டும் தான் இருக்கு. சோ இப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு இன்கம் வந்து 44 யூனிட் வைஸ். அப்ப நாங்க இன்கம் 44 சொல்லி இப்படி ஒரு டேபிள் போட்டுக்கொள்ளுங்க. ப்ராடக்ட் எக்ஸ், ப்ராடக்ட் ஒய், இன்கம். அதாவது யூனிட் பிரைஸ் எங்களுக்கு தெரியும். குட்ஸ் எக்ஸ் 4 ரூபாய், அதைத்தான் நாங்க இங்க போட்டிருக்கோம். ஒய்யின் பிரைஸ் வந்து 3 ரூபாய். சோ போட்டிருக்கோம். அப்ப முதலாவது வந்து இந்த 6 மேட்சிங் ஆகிற அமௌண்ட் பாருங்க 8. 8. அப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 8 இருக்கக்குள்ள 4 ரூபாய் படி குவான்டிட்டி எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3. 4 ரூபாய் படி குவான்டிட்டி 3. ஓகே. அடுத்தது வைக்கு வாங்க. வைக்கு எவ்வளவு? 7 ரூபாய் படி 3, அதாவது வந்து யூனிட் பிரைஸ் 3 ரூபாய் படி 7 யூனிட். அப்ப 7 ரூபாய் படி வருது எங்களுக்கு 44 ரூபாய் தான் இங்க கணக்கு காட்டுது. ஆனா எங்க இன்கம் எவ்வளவு? இன்கம் எவ்வளவு? 44. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 33. அப்ப 30 ரூபாயில வந்து நுகர்வோர் கன்சியூமர் சர்டிபிகேஷன் அதிகரிக்குமா? இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? கன்சியூமர் அதாவது இருக்க முழு வருமானத்தை வந்து நாங்க என்ன செய்யணும்? அந்த ப்ராடக்ட் வந்து நாங்க என்ன செய்யணும்னா உற்பத்தியில செலவழிக்க வேண்டும். ஓகே. சோ அப்ப இது வராது. அப்ப நாங்க இது வராது. சோ எங்களுக்கு தெரியும் தானே, அதுக்காக தான் இங்க வந்து அதை உங்களுக்கு போட்டு காட்டினேன். ஓகே வராதுன்னு சொல்றது. ஓகே சரி. அப்ப அடுத்ததுக்கு போ. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க? 6 6
6 6 ஓகே. 6 சொல்லி சொன்னா பாருங்க. மார்ஜினல் புரொடக்ஷன் 6க்குள்ள யூனிட் பிரைஸ் ரூ. 4 குவான்டிட்டி 5. யூனிட் பிரைஸ் ரூ. 4 குவான்டிட்டி 5. அப்ப எவ்வளவு அங்கன காஸ்ட் போகுது? ₹20 காஸ்ட் போகுது. சரி. அப்ப குட்ஸ் Y பாருங்க. எவ்வளோ? மார்ஜினல் புரொடக்ஷன் 6 இருக்கு. அப்ப எவ்வளோ? ₹3 யூனிட்ல குவான்டிட்டி 8. அப்ப குவான்டிட்டி ₹3 யூனிட்ல குவான்டிட்டி 8 24. அப்ப டோட்டலா வந்து கூட்டுனா எவ்வளவு வருது? ₹46. நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கன்சியூமர்ட்ட இருக்கிற டோட்டல் இந்த 44 ரூபி, அதாவது 44 ரூபி வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னா எக்ஸ் குட்ஸ் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும் 5 யூனிட்ஸும், ஒய் குட்ஸ் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும் 8 யூனிட்ஸும். ஸோ எக்ஸ் குட்ஸ் 5ம், சாரி எக்ஸ் குட்ஸ் வந்து 5 யூனிட் குவான்டிட்டியும், ஒய் குட்ஸ்ல வந்து 8 குவான்டிட்டியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னா 44 ரூபி இன்கம் உழைக்கிற அவர் வந்து சர்டிஃபிகேஷனை மேக்சிமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஓகே, இவ்வளவு தான் விஷயம். So explain how demand curve of the goods drive the using price consumption curve PPC. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த விலை நுகர்ச்சி வலையை பயன்படுத்தி ஒரு பண்டத்தின் கேள்வி வலை வந்து எப்படி கிடைக்க பெறுகிறது. அதாவது டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி வந்து பிரைஸ் கன்சம்ஷன் கர்வ், அதாவது வந்து பிரைஸ் கன்சம்ஷன் கர்வ் வந்து தாக்கம் செலுத்துது. இப்ப பிரைஸ் கன்சம்ஷன் சொல்லி சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள்ட வந்து பிரைஸ் கூட 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 என்ன சொன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து குறைய தொடங்குது. அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி குறைய தொடங்குது. அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து குறைய தொடங்குது. நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, யூனிட் பிரைஸ் எது கூடுதலையா இருக்கோ அதுல வந்து குவான்டிட்டி குறைவாகவும், யூனிட் வந்து எவ்வளவு குறைவா இருக்கோ அதுல வந்து குவான்டிட்டி கூடுதலையாகவும் இருக்கு. சோ இதைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அதாவது வந்து டிமாண்ட் கர்வோட வந்து இந்த பிரைஸ் வந்து எப்படி தொடர்பு படுதுன்னு சொல்லி. ஓகே, சோ நாங்க இப்ப செஞ்ச கொஸ்டினையும் பாருங்க. ₹4 வந்து நாங்க வாங்கக்குள்ள அதாவது குவான்டிட்டி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா 5 தான் வாங்க முடியுது. ஆனா இது ₹3 வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா குவான்டிட்டி 8 வாங்க முடியும். சோ அப்ப அங்க நாங்க டிமாண்ட் கர்வ்ல என்ன படிச்சோம்? பிரைஸ் குறைவா இருந்தா தான் குவான்டிட்டி வந்து கூடும்னு சொல்லி. சோ அதே போல தான் வந்து இங்க கன்சம்ஷன், அதாவது வந்து பிரைஸ் கன்செப்ஷன் கோட், அதாவது விலை நுகர்வு கோடுன்னு சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். விலை நுகர்வு வலை கோடுன்னு சொல்லி சொல்லுவோம். சோ அந்த விலை நுகர்வு வலை கோடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேயா? பிரைஸ் கன்செப்ஷன் கோட் price curve. 1 minute. விஷயமும் பாருங்க. நாங்க இதுல வந்து இப்ப நாங்க இப்ப இங்க வந்து பாருங்க 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. சரியா? உதாரணத்துக்கு. சோ இங்க 6 இருக்குது, 6 இருக்குது. 5 இருக்குது, 5 இருக்குது. 4 இருக்குது, 4 இருக்குது. சரியா? சோ நீங்க வந்து கணக்கு போடும் பொழுது குறைஞ்சதை வந்து முதல்ல கவுண்ட் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு இங்க வந்து கணக்குல வந்து இப்ப இந்த 2 1 எப்படியுமே வராதுன்னு சொல்லி தெரியும். சரியா? 2 1. ஆனா இந்த 4 5 பாருங்க. நீங்க போட்டு பார்க்கல கணக்கு குயிக்கா வரும். இப்ப ஒரே கூடுதலையான இந்த மார்ஜின் ஆஃப் புரொடக்ஷனை விட குறைவான மார்ஜின் ஆஃப் புரொடக்ஷனை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப இங்க 2 2 இருக்கு. சரி, அப்ப யூனிட் பிரைஸ் ₹6 ஏறு, 6 7 42. சோ இங்க
7 20. அடுத்தது இதை 1 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 4 படி 8 32, 6 படி 8 50, சாரி 8 48. ஸோ அப்போ கணக்கு வராது. ஸோ நீங்க இங்க மேக்ஸ் வந்து ஃபாஸ்டா செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த கணக்கு வந்து அவ்வளோ ஒரு 2 செகண்ட்ல வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய கொஸ்டினா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதைத்தான் அங்கே நான் சொல்லிருக்கேன். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கே 6 8 இருந்துச்சு, 6 மெச்சா இருந்துச்சு, 6 மெச்சா இருந்துச்சு. ஆனால் இதுல வந்து எது குறைவு? 6. ஸோ இப்போ 6 தான் கணக்குல வரும். ஸோ அதையும் பார்த்து டெக்னிக்கா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ அப்ப இந்த விலை நுகர்ச்சி வளைகோடுக்கு வாரேன். விலை நுகர்ச்சி வளைகோடுன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஓகே சரியா? ஸோ நீங்க வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது வந்து விலை drive the individual demand curve. Suppose the person consume apple X1 and banana X2, that person income is n, the market prices X1 X2 P1 P2 respectively figures. Okay, நீங்க ஜஸ்ட் இங்க பாருங்க. அதாவது வந்து இப்ப இந்த விலை நுகர்ச்சி நாங்க சொல்றது வந்து இங்க என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, விலை நுகர்ச்சி வலையினை பயன்படுத்தி ஒரு பண்டத்தின் கேள்வி வலை வந்து எவ்வாறு பெறப்படுகின்றதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம், நார்மலா டிமாண்ட் கர்வ்னு சொல்றது வந்து பிரைஸ் வந்து குறைய என்ன நடக்கும்னு சொன்னா டிமாண்ட் வந்து கூடிக்கொண்டே போகும். பிரைஸ் கூட 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 டிமாண்ட் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அதுதான் டிமாண்ட் கர்வ்ல வந்து நாங்க படிச்ச ஒரு விஷயம். சரியா? ஒரு கான்செப்ட் அங்க வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் வந்து டிமாண்ட் ஆஃப் கர்வ்ஸ், பிரைஸ் கன்செப்ஷன் கர்வ். அதாவது வந்து பிரைஸ் கன்செப்ஷன் கர்வ்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, எங்கிட்ட காணப்படுகின்ற அந்த இன்கம் வச்சுக்கொண்டு எங்கிட்ட இருக்கிற அந்த நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். சோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வந்து ஒரு கன்சியூமர்ட வந்து சர்டிபிகேஷன் வந்து மேக்சிமம் லெவல் பண்றது எப்படின்னு சொன்னா, அதாவது வந்து யூனிட் பிரைஸ் வந்து குறைவா இருக்கு, யூனிட் பிரைஸ் குறைவா இருக்கிறது மூலமா அவர் குவான்டிட்டியை வந்து அதிக அளவு என்ன செய்ய முடியும்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதன் மூலமா வந்து அவருக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா மேக்சிமம் சர்டிபிகேஷன் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதைத்தான் வந்து நீங்க அங்கே சொல்லணும். ஸோ அதுக்கான கர்வ் வந்து வரைபடம் வந்து இப்படித்தான் இருக்கும். அதாவது பேசிக்காவே வந்து இப்ப நாங்க டிமாண்ட் இப்ப நாங்க ஓகே சரியா? ஸோ பேசிக்கா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா கர்வ் வந்து பிரைஸ் வந்து கூடக்குள்ள என்ன சொல்றது டிமாண்ட் குறையும், பிரைஸ் குறையக்குள்ள டிமாண்ட் கூடும். ஸோ அது பேசிக் கர்வ் வந்து நீங்க வரையறீங்க. ஸோ அப்படி வரைஞ்ச உடனே வந்து நாங்க படிச்சிருக்கோம், ஒருத்தர் இன்கம் லெவல் வந்து அதாவது அந்த இன்கம் லெவல்ல தான் வந்து என்ன சர்டிபிக் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற யூனிட் படி எவ்வளவு சர்டிபிகேஷன் அடைகிறான்னு சொல்லி எங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஸோ இப்போ இந்த கர்வ் இந்த தொடுற புள்ளி அதாவது எப்படி என்ன சொல்றது, இப்ப ஒரு 1000 சொல்லுமே, அந்த 1000 இன்கம்ல வந்து அவர் குட்ஸ் குட்ஸ் எவ்வளோ எக்ஸ் குட்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாரோ, சோ அந்த பர்ச்சேஸ் பண்ண தொட்டு செல்ற அந்த புள்ளி அதாவது வந்து அந்த இன்கம் அந்த கர்வ வந்து தொட்டு செல்ற புள்ளியை வந்து என்ன உச்ச திருப்தி அடையப்படுது. ஓகே, சோ அதைத்தான் பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த டிமாண்ட் கர்வோட வந்து ஒப்பிட்டு விளக்கணும். சோ டிமாண்ட் கர்வ் வந்து இப்ப நீங்க யோசிக்க வேணா டிமாண்ட் கர்வ் ஏன் டிரெக்ட் வேவா தானே இருக்கணும்னு சொல்லி. அதாவது வந்து இங்க ஏன் இந்த டிரெக்ட் அதாவது வந்து இந்த புள்ளியை தான் வரைஞ்சிருக்காங்க அவங்க இங்க. ஓகே, சோ இந்த புள்ளியை வரைஞ்சிங்க டிமாண்ட் கோட் இல்லாம இந்த புள்ளியை வரைஞ்சு என்ன காட்டியிருக்கான்னு சொன்னா இந்த டிமாண்ட் கர்வுக்கும் அதாவது யூசிங் பிரைஸ் கன்செப்ஷன் கர்வுக்கு இடையில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது
விலைவீழ்ச்சி வலையினை பயன்படுத்தி ஒரு பண்டத்தின் கேள்வி வலை வந்து எவ்வாறு பெறப்படுகின்றதுன்னு சொல்லி சொல்றதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. சோ அப்ப அந்த கேள்வி வலைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இங்க நாங்க இந்த கர்வ் வந்து தொட்டு செல்றது வந்து இருக்கு தானே, அதுதான் மேக்சிமம் சாட்டிஸ்பிகேஷன் சொல்றாரு. குட்ஸ் Y வந்து இவ்வளவு நோக்குறாரு. அதே போல குட்ஸ் X வந்து எவ்வளவு நோக்குறாரு, Y வந்து எவ்வளவு நோக்குறாரு. சோ அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்கம் வந்து அவர்கிட்ட அந்த பர்ச்சேஸ்க்காக வந்து ஃபுல்லா செலவழிக்கும் பொழுது அதன் மூலமா அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து பண்றது தான் இங்க சொல்றாங்க. சோ அப்படி பண்ணும் பொழுது தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த என்ன சொல்றா இந்த டிமாண்ட் கர்வ் வந்து பிரைஸ் கன்செப்ஷன் கர்வ் வந்து யூஸ் பண்ணி எங்களுக்கு டிமாண்ட் கர்வை பெற்றுக்கொள்ள முடியுது. ஸோ அப்போ இந்த டிமாண்ட் கர்வ் பாருங்க, பிரைஸ் கூடுனா என்னென்ன, அதாவது வந்து டிமாண்ட் கர்வ்ல வந்து ஓகே. ஸோ இந்த டிமாண்ட் கர்வ்ல வந்து பாருங்க, நாங்க வந்து பிரைஸ் அதாவது வந்து என்ன சொல்றது, எப்பல்ட யூனிட்டை வந்து நாங்க கூட்ட குவான்டிட்டி ஆஃப் எப்பல்கான அதாவது வந்து என்ன சொல்றது, எப்பல்கான விலை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைவடைஞ்சு போகும். அதிகரிக்குது. விலை P2 இருக்கக்குள்ள X2 இருக்கு. இதே விலை P3 உயரக்குள்ள வந்து கேள்விக்கான டிமாண்ட் வந்து X1 இருக்கு. சோ சரியா? சோ அதனால தான் வந்து இந்த கர்வ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, சோ பட் இருக்கிற இன்கம் பேஸ் பண்ணி இந்த கர்வ் வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து அதாவது வந்து டிக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஷேப்ல வந்து இருக்கு. ஓகே. சோ இந்த வரைபடத்தை நீங்க தெளிவா வரைஞ்சி இந்த சொன்ன விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பிளைன் how the consumer equilibrium reach under the cardinal utility analysis and ordinal utility analysis. அதாவது வந்து கன்சியூமர் equilibrium நுகர்வோர் சமநிலை வந்து எப்படி கார்டினல் யூட்டிலிட்டிலையும் ஓர்டினல் யூட்டிலிட்டிலையும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அனலைஸ், அதாவது வந்து எப்படி ரீச் ஆகுச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கன்சியூமர் equilibrium. ஓகே. அப்ப இந்த கன்சியூமர் equilibriumனு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதை நாங்க சொல்றது வந்து நுகர்வோர் சமநிலை. அந்த நுகர்வோர் சமநிலையானது வந்து எப்படி எண்மான பயன்வளையை மற்றும் வரிசைசார் பயன்வளையை கார்டினல் அண்ட் ஓர்டினல், ஸோ அது ரெண்டையும் வந்து அதாவது எண்மான பயன்வலையை வரிசைசார் பயன்வலையை. ஓகே. ஸோ அப்போ அந்த ரெண்டு வலையும் வந்து எக்ஸ்பிளைன் ஆகுது கன்சியூமர் equilibrium இன் ரீச் அண்டர் த கார்டினல் யூட்டிலிட்டி. அப்போ அந்த ரெண்டு வலையும் மூலியமா வந்து எப்படி கன்சியூமர் நுகர்வோர் வந்து சமநிலை அடையப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நுகர்வோர் வந்து சமநிலை அடையப்படுது. ஸோ ஓகே. ஸோ அப்போ நாங்கள் ஆன்சருக்கு போவோம். ஓகே. இதுதான் கன்சியூமர் equilibrium வித் இன்டிஃபரண்ட் கர்வ். சரியா? ஸோ அப்போ கன்சியூமர் equilibriumனு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது. சொல்லி சொன்னா அந்த பட்ஜெட் லைன், அதாவது வந்து பாருங்க, ஸோ இது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் லைன். ஸோ இது தேவை. ஓகே. இந்த கன்சியூமர் equilibrium சொன்னா நுகர்வோர் சமநிலை அடையப்படுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க கார்டினல் யூட்டிலிட்டி மற்றும் ஓர்டினல் யூட்டிலிட்டியோட. சரியா? ஸோ அப்போ இந்த கார்டினல் யூட்டிலிட்டி ஓர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்கள் இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து டிஸ்கஷன் பண்ண விஷயங்கள் தான். ஓகே.
சரியா? முதலாவது நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டினல் யூட்டிலிட்டினா என்னதுன்னு சொல்லி. முதலாவது கார்டினல் யூட்டிலிட்டி என்றால். ஓகே. சோ கார்டினல் யூட்டிலிட்டி ஓகே. சரி. இதுல இல்ல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாவ சொல்லி தாரேன். கார்டினல் யூட்டிலிட்டி அண்ட் ஆர்டினல் யூட்டிலிட்டிய பத்தி. அப்ப முதலாவது வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கார்டினல் அதாவது வந்து அ ஓகே. கார்டினல் யூட்டிலிட்டிக்கும், ஆர்டினல் யூட்டிலிட்டிக்கும் இடையில வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். சரியா? கார்டினல் யூட்டிலிட்டிக்கும், ஆர்டினல் யூட்டிலிட்டிக்கும். அதாவது வந்து ஒரு குறித்த ஒரு எண் கொண்டு எவ்வளவு தூரம் வந்து அந்த குறிச்ச அந்த 2 பூக்கள வந்து நம்ம என்ன சொன்னா நார்மலா வந்து ஆ இது கண்டுபிடிக்கிறது. அதாவது டேபிள பேஸ் பண்ணி. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து இந்த கார்டினல்னு சொல்ற விஷயம் வந்து ஓகேயா? ஸோ கார்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்றது வந்து எண்மான பயன்வலைன்னு சொல்லி கூட நாங்க இத சொல்லுவோம். அதாவது வந்து இத அளவிடக்கூடியது. இப்போ வந்து நீங்க மேல கொஸ்டின் பார்த்தது வந்து என்னது? குவான்டிஃபைபல். அதாவது வந்து அளவிடக்கூடியதா இருக்கும். சரியா? கவுண்ட் பண்ணி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டேபிள் வந்து கார்டினல் யூட்டிலிட்டிய பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது உண்மையாலுமே வந்து கரண்ட்ல வந்து இது ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேயா? அடுத்தது வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சர்டிஃபிகேஷன் திருப்தின்னு சொல்ற விஷயம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து யூட்டிலிட்டி மாரி இருக்கும்னு சொல்லி சொல்றான். ஓகே. ஸோ அதாவது திருப்தி வந்து இப்ப ஒரு நுகர்வோருடைய திருப்தின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அது வந்து இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி சாரி உற்பத்தியாளருடைய திருப்தி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப எல்லாம் கேட்டா கூட வந்து, நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, யூட்டிலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து அந்த பயன் வந்து எங்களுக்கு வந்து சரியா திருப்தியற்ற பயணத்த நாங்க சொல்றோம். திருப்தியற்ற பயன். அதாவது சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்ல. ஓகே. அடுத்தது வந்து ஓகே. இந்த விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கார்டினல் யூட்டிலிட்டி. ஆர்டினல் யூட்டிலிட்டி அதாவது வரிசைசார் பயன்வழின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது வந்து கொலிட்டிடப கொலிட் அ கொலிஃப் கொலி கொலிடேட்டிவ்ன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருப்போம். அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, இது வந்து உண்மையாலுமே வந்து ஓ அம் அ எங்களுக்கு தேவையான மாரி, அதாவது தேவையான விஷயங்கள வந்து எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து உணரக்கூடியது. அடுத்தவங்கள வந்து அக்கறை அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஆனா, இது வந்து நடைமுறையில வந்து ஒப்பீடு அதிகமா காணப்படுது. அதாவது வந்து ஆர்டினல் யூட்டிலிட்டிய விட அதாவது ஆர்டினல் யூட்டிலிட்டிய விட இந்த அ ஆர்டினல் யூட்டிலிட்டிய விட சாரி கார்டினல் யூட்டிலிட்டிய விட ஆர்டினல் யூட்டிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு சொன்னா கரண்ட் சினாரியோ வந்து இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி தான் கூடுதலா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பயன்படுத்தப்படுது. அடுத்தது வந்து இந்த சர்டிஃபிகேஷன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அத நாங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஒப்பிட முடியாது. கம்பேர் பண்ண முடியாது. காரணம் வந்து ஒரு பெர்சன் வந்து நல்ல டேலண்டட்டா இருக்கலாம். இன்னொரு பெர்சன் டேலண்டட் இல்லாம இருக்கலாம். சரியா? அதனால வந்து ஒருத்தர்ட்ட ஒருத்தர்ட்ட என்ன சொல்றது? சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இன்னொரு அ யாராலயும் வந்து பாதிப்படைய கூடாது. ஓகேயா? சரி. அடுத்த விஷயம். சரியா? அடுத்த விஷயம் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இது வந்து உண்மையாலுமே வந்து எக்கனாமிக்கலா வந்து யூஸ் பண்ணக்கூடிய
விஷயமா தான் இருக்கு. இப்ப இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எங்களால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ரேங்கிங் ஒண்ணு குடுக்கலாம். ஸோ 1, 2, 3 ரேங்கிங் சொல்லி. இப்ப நாங்க சொல்லுவோம் கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேஷன தாங்க. சர்டிஃபிகேஷன் நம்ப படி கவுண்ட் பண்ணுங்க. ஸோ 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி. சரியா? ஸோ இது வந்து சயன்டிஃபிக்கலா வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் தான் ஆர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த கார்டினலுக்கும் ஆர்டினல் யூட்டிலிட்டிக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். ஓகேயா? ஸோ இப்ப இந்த கார்டினல் யூட்டிலிட்டி, ஆர்டினல் யூட்டிலிட்டில வந்து கன்சியூமர்ட இக்விலிபிரியம் அதாவது நுகர்வோர் சமநிலை வந்து எப்படி அடையப்படுதுன்னு சொல்லித்தான் கேட்குறாங்க. நுகர்வோர் சமநிலை வந்து எப்படி அடையப்படுதுன்னு சொல்லி. சரியா? இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வந்து, அதாவது இப்ப இந்த கார்டினல் யூட்டிலிட்டி இருக்கு தெரியுமா? கார்டினல் யூட்டிலிட்டிய வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பொருள அதாவது ஒரு குட்ஸ வந்து பேசிக்கா வச்சு கொண்டு வந்து, நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா, கன்சியூமர்ட்ட வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன வந்து பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இத மெஷர்மென்ட் பண்றதுக்கு வந்து நம்பரிங்ல தான் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து எங்களால மெஷர் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது நம்பர் பேஸ்ல தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அதாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்லெஸ் இல்லாதன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப கரண்ட் எக்கானமி, கரண்ட் சிட்யூவேஷன்ல வந்து உலாங் இந்த என்ன சொல்றது? காற்று தேவைப்படலாம். ஸோ பொழுதுபோக்கு நிகழ்வுல வந்து திருப்தி எல்லாம் என்ன நடக்கும்னா, அதிகரிச்சு கொண்டே போகும். ஓகே. இப்ப என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, என்டர்டெயின்மென்ட் நீங்க கேமிங் ஏதாவது அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு டான்சிங் அப்படி இப்படி செய்றீங்க. ஸோ அது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது? நுகர்வோண்ட அந்த எல்லை பயன் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதிகரிச்சு கொண்டு அதாவது வந்து அ அதிகரிச்சு கொண்டு வந்து போகுமே தவிர, குறைய தொடங்காது. சரியா? அப்ப இதுகள் தான் வந்து இங்க மெயினா வந்து நீங்க விஷயத்த சொல்லணும். ஓகே. பாருங்க. கன்சியூமர் ஈக்விலிபிரியம். கன்சியூமர் ஈக்விலிபிரியம் வந்து என்னத்த சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, "The equilibrium occurs when the consumer budget is exactly spent combination two commodities when given the maximum utility to him." So the equilibrium is the point where the budget line is the tangent and indifferent curve. The equilibrium is type of whether the budget line is changed to the indifferent curve. The slope of the budget line equal the slope of indifferent curve. ஓகேயா? ஸோ அப்ப இங்க வந்து கன்சியூமர்ட ஈக்விலிபிரியம் வந்து இந்த வரைபடத்த வரைஞ்சு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தெளிவா காட்டணும். அதாவது வந்து இதுதான் பட்ஜெட் லைன். என்னைக்கு ஒரு கஸ்டமர்ட பட்ஜெட் லைன வந்து தொட்டு செல்ற புள்ளிய தான் நாங்க என்ன சொல்றோம்னா, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் அதிக அளவு அடைஞ்சிருக்கிறார். இப்ப நாங்க முதல்ல வந்து பார்த்தோம் ரூ. 44 கஸ்டமர்ட இன்கம் இருக்கு. இதுதான் பட்ஜெட் லைன் 44. ஸோ அப்ப அந்த 44 விட கஸ்டமர் நாங்க முதல்ல கணக்கு பார்த்தபடி அந்த ரூ. 39க்கு பெறுமதியான பொருட்கள வாங்கியிருந்தா, அது வந்து என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, இந்த ஐசி 1ல தான் வந்து இருந்திருக்கும். ஆனா, சரியா? அடுத்தது. ஆ இந்த ரூ. 44 இன்கமோட அதாவது ரூ. 44 இன்கமோட யூனிட் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிஃபர பார்க்கக்குள்ள 44க்கு அதாவது இந்த ரூ. 44க்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா
1 minute. ஓகே. ஸோ இங்க 44 ரூபீஸ். சரியா? ஸோ அப்ப நாங்க முதல்ல பார்த்தோம். என்ன சொல்றது? இப்ப இந்த 3 ஓகே. குவான்டிட்டி. சரியா? ஸோ இந்த 3யும் 7யும் நாங்க இங்க பிரதியிட்டு பார்த்தோம்னு சொன்னா 3யும் 7யும் ஓகே. எக்ஸுக்கு வந்து 3 ஒய்க்கு வந்து 7. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து 56ன்னு போகுது. சரியா? அப்ப இங்கே சந்தர்ப்பத்துல வந்து அந்த மாரியான சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த கர்வ் வந்து இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வெளிப்புறம் நோக்கி போக தொடங்கும். ஸோ ஒரு நுகர்வோண்ட சமநிலை வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, பாயிண்ட் ஆஃப் கன்சியூமர் ஈக்விலிபிரியம் எங்க இருக்குன்னு சொன்னா, பட்ஜெட் லைன வந்து எந்த பாயிண்ட் டச் பண்ணுதோ, எந்த இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து தட்டு ப த த இந்த என்ன சொல்றது? பட்ஜெட் லைன வந்து எந்த இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து தட்டுப்படுதோ, அங்க தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அடையப்படுது. ஓகேயா? ஸோ இதத்தான் வந்து அங்கன்னா தெளிவா நாங்க சொல்லணும். ஓகே. ஓகே. சாரி. இப்ப அடுத்து நாங்க கொஸ்டினுக்கு போவோம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளவுதான் இருக்கு. 2018 பேப்பர்ல. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம். 2019ல வந்து கொஸ்டின் 3. ஓகே. ஓகே. 2019ல கொஸ்டின் நம்பர் டிஸ் distinguish between cardinal utility analysis and ordinal utility analysis. Explain the consumer equilibrium. Use solution however possible. Explain answer ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதாவது வந்து கார்டினல் யூட்டிலிட்டி மற்றும் ஆர்டினல் யூட்டிலிட்டிய வந்து பயன்படுத்தி சமநிலை வந்து எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லி சொல்றது தான் வந்து கொஸ்டின்ல கேட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப பாருங்க. ஆனா கொஸ்டின் நாங்க இப்ப இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் பண்ணதே தான் சொல்ல இருக்கு. நுகர்வோர் சமநிலையை அதாவது கன்சியூமர் ஈக்விலிபிரியம் விளக்குகையில் எண்மான பயன் பகுப்பாய்வு, கார்டினல் யூட்டிலிட்டி அனலைஸ் மற்றும் வரிசைசார் பயன் பகுப்பாய்வு, ஆர்டினரி யூட்டிலிட்டி அனலைஸ் ஆகியவற்றின் இடையே உள்ள சிறப்பு தன்மைகளை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அதுல இருக்க ஸ்பெஷலைசேஷன் வந்து என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்பாசிபிள் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இப்பாசிபிள் நாங்க அப்ப இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அதாவது கார்டினல் யூட்டிலிட்டியும் பயன்படுத்தணும், ஆர்டினல் யூட்டிலிட்டியும் பயன்படுத்தணும். ஓகே. ஸோ அது 2யும் பயன்படுத்தி வந்து நுகர்வோர் சமநிலை வந்து சமநிலையை வந்து எப்படி அடையுதுன்னு சொல்லித்தான் நாங்க சொல்லணும் இங்க. ஓகே.
ஓகே. கார்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்றது வந்து, ஒரு குட்ஸ வந்து பேசிக்கா வச்சுக்கொண்டு, கன்சியூமர்ட்ட வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன வந்து எவாலுவேஷன் பண்றது தான் வந்து கார்டினல் யூட்டிலிட்டின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ, இப்ப கார்டினல் யூட்டிலிட்டிய பொறுத்தளவுல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது நம்பரிங் அடிப்படையில, அதாவது எண்மான பயன் அடிப்படையில வந்து நுகர்வோர் திருப்தி என்பது அவனால் விரும்பப்படுகின்ற ஒரு அளவை பொறுத்தே அமையும். அதாவது வந்து நாங்க இங்க சொல்லணும் என்னதுன்னு சொன்னா, அதாவது இப்ப இந்த திருப்தின்னு சொல்லக்குள்ள வந்து, ஓகே உங்களுக்கு வந்து 5 ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். இதே எனக்கு வந்து 6 ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள சாட்டிஸ்ஃபிகேஷன் நல்ல திருப்தி உச்சமா இருக்கும். ஒரு சிலருக்கு 2 ஐஸ்கிரீம்லயே வந்து திருப்தி உச்சப்படுத்தப்படும். ஸோ, அப்ப இங்க வந்து இப்ப நுகர்வோட திருப்தின்னு சொல்லும் பொழுது வந்து, அது என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்களோட வந்து ஆட்டிட்யூட பொறுத்து தான் மாறுபடும். ஆகவே வந்து இந்த கார்டினல் யூட்டிலிட்டில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அ அ அந்த ஒவ்வொரு கன்சியூமரும் அப்படி இல்லாட்டி ஆஸ் அ பெர்சனும் வந்து அவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ வந்து ஸோ அதே மாரி தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்க வந்து அதுல திருப்தி அடைவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. கரண்ட் சிட்யூவேஷனோ அப்படி இல்லாட்டி இந்த கரண்ட் வேர்ல்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து இந்த கார்டினல் யூட்டிலிட்டிய வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னதுன்னு சொன்னா, ஏஆர் சொல்றது வந்து காற்ற வந்து பிரிக்க முடியாது. ஸோ, உங்களுக்கு வந்து இது கஷ்டம். ஓகேயா? ஸோ, இதுதான் வந்து கார்டினல் யூட்டிலிட்டில இருக்கிற ஒரு குறைபாடு. சரியா? ஸோ, இப்ப இந்த கார்டினல் யூட்டிலிட்டிய வச்சு நாங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பார்த்தோம்னு சொன்னா, சரி கால்குலேஷன் தேவையில்ல. ஜஸ்ட் வரைபடத்திலே ஓகே. பாருங்க. இந்த கார்டினல் யூட்டிலிட்டின்ற வந்து வரைபடம் இப்படித்தான் இருக்கும். அதாவது வந்து இதுல என்ன சொல்லுதுன்னா கார்டினல் யூட்டிலிட்டில வந்து அ ஓகேயா? டோட்டல் யூட்டிலிட்டி. அதாவது வந்து டோட்டல் யூட்டிலிட்டின்னு சொன்னா, மொத்த பயன்பாடு. மொத்த பயன்பாடு வந்து அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, டோட்டல் யூட்டிலிட்டி வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து படிப்படியா குறைவடைஞ்சு கொண்டு போகும். நாங்க அங்கேயும் கணக்குல அசம்ப்ஷன் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அதாவது டோட்டல் புரொடக்ஷன் வந்து கூட குறைஞ்சு கொண்டு கூடி உச்சத்த அடைஞ்சு அதாவது டாப்புக்கு வந்து குறைஞ்சு கொண்டு போகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அவரேஜ் புரொடக்ஷனோ அப்படி இல்லாட்டி இம் அ மார்ஜினல் மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட்ட வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, படிப்படியா வந்து குறைவடைந்து கொண்டு வரும். இப்ப இந்த எண்மான பயன் இந்த கார்டினல் யூட்டிலிட்டிலயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதேதான். அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி வந்து ஒரு எல்லைக்கு அப்பால வந்து என்ன செய்யும்னா, படிப்படியா குறைவடைந்து கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு ஆப்பிள யூஸ் பண்ணக்குள்ள ஆப்பிள்ன்னு சொல்லி எடுத்துக்கொண்டா ஆப்பிள் வந்து ஒன்று சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து 20. ஓகேயா? 2வது ஆப்பிள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு யூட்டிலிட்டி வந்து 35. 3வது ஆப்பிள் சாப்பிடக்குள்ள 45. 4வது 50. 5வது 55. 6வது வந்து 45. 7வது வந்து 35. இப்படி வந்து யூனிட்ஸ் வந்து இப்போ ஒரு யூனிட்னா ஆப்பிள் உண்டு. ஸோ அடுத்தது 2வது ஆப்பிள். சரியா? ஸோ இப்படி வந்து 2 ஆப்பிள் சாப்பிடக்குள்ள. இப்படி இது வந்து 2 அப்படியே 2 அப்படியே சாப்பிடும் பொழுது வந்து டோட்டல் யூட்டிலிட்டி வந்து எங்களுக்கு எங்க கிடைக்குது? டோட்டல் யூட்டிலிட்டி அதாவது வந்து 7 ஆப்பிள் சாப்பிட்டா தான் ஒருத்தருக்கு டோட்டல் யூட்டிலிட்டி 30 அதாவது வந்து
ஓகே. சரியா? இப்ப டோட்டல் யூட்டிலிட்டி வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள வந்து, ஒரு கட்டத்துக்கு அப்பால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, திரும்ப குறைவடைய தொடங்கும். காரணம் என்னதுன்னு சொன்னா, திருப்தி வந்து அங்க அதிகரிச்ச பிறகு, அந்த திருப்தி வந்து என்ன நடக்கும்னா, ஒரு எல்லைக்கு அப்பால வந்து அது என்ன சொல்றது? மட் அ திகட்டும்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு எல்லைக்கு அப்பால வந்து அது வந்து ஓகே. ஓவர்லோட் ஆகிரும். ஸோ அதத்தான் வந்து நாங்க என்ன பண்றோம்ன்னு சொல்லி சொன்னா, ம் இந்த கார்டினல் யூட்டிலிட்டில வந்து சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பொருள் பண்டத்தின் பயணம் வந்து படிப்படியா அதிகரிக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, டோட்டல் யூட்டிலிட்டி மொத்த பயன்பாடு அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி மொத்த பயன்பாடு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, படிப்படியா குறைவடைந்து கொண்டு வரும். சரியா? அப்ப இதன் போது வந்து நுகர்வோர் உச்ச திருப்தின்னு சொல்லி சொன்னா, எத சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து சி அ எங்க 0வ சந்திக்குதோ வந்து, அங்க தான் நுகர்வோட வந்து உச்ச திருப்தி காண முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து மெயினா அங்கன கார்டினல பத்தி நாங்க சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே. கார்டினல் யூட்டிலிட்டிய பத்தி. ஓகே. ஸோ கார்டினல் யூட்டிலிட்டிய பத்தி நீங்க அத குடுத்துட்டு, இந்த வரைபடத்தையும் வரைஞ்சு குடுங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது ஆர்டினல். ஓகே. ஆர்டினல் யூட்டிலிட்டிய பொறுத்தளவுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இதுதான் நடைமுறையில நாங்க கரண்ட்டா யூஸ் பண்றது. ஸோ இது வந்து குவாலிட்டேட்டிவ் அதாவது உணரக்கூடியது. நாங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஓகே நான் வந்து இதுக்கு எனக்கு ஓகே. ஸோ ஃபீல் பண்ற ஒரு தன்மையில இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து ரேங்கிங் சைட்ல. இப்ப பாருங்க, இப்ப நாங்க ஒரு 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 சேவையிலயோ அப்படி இல்லாட்டி ஒரு குட்ஸோ நல்லோன்னு சொல்லி சொன்னா, ஸோ நாங்க இங்க ரேங்கிங் சைட்ல தான் வந்து என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணி கொள்றோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து இது வந்து நார்மலா கரண்ட் வந்து யூஸ் பண்ணப்படுகின்ற ஒரு மெத்தடா தான் இருக்கு. இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி. ஓகேயா? ஸோ இந்த ஒரிஜினல் இந்த சாரி ஆர்டினல் யூட்டிலிட்டி வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, சயன்டிஃபிக்கா வந்து அதாவது விஞ்ஞான ரீதியா வந்து விளக்கப்படுத்தப்பட்டது தான் ஆர்டினல் யூட்டிலிட்டி. அப்போ ஆர்டினல் யூட்டிலிட்டிய பொறுத்தளவுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உற்பத்தி பொ அ அந்த பயன் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஆர்டினல் யூட்டிலிட்டில வந்து எங்களுக்கு படிப்படியா வந்து கூடிக்கொண்டே போகும். ஓகே. 1 மினிட் நான் வரைபடத்த எடுக்கிறேன்.
இங்க பாருங்க 72 ரூபால வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து 8 ரூபாவாகுதான். இப்ப எக்ஸ் என்ற பொருளும் 8 ரூபாய், ஒய் என்ற பொருளும் 8 ரூபாவாகுதான். இப்ப வந்து எவ்வளவு யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாரி நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, டேபிள போட்டாச்சு. ஸோ டேபிள போட்ட பிறகு நாங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, அத மார்ஜினல் யூட்டிலிட்டிய வந்து யூனிட் பிரைஸால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண பிறகு மார்ஜினல் புரொடக்ஷன் வாரதுல எது மெச்சா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். குட்ஸ் எக்ஸ்லங்க, குட்ஸ் ஒய்லயும். ஸோ நாங்க குட்ஸ் எக்ஸ்லயும், ஒய்லயும் தேடி பார்த்துட்டு, ஆக மினிமம் லெவல் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண 2 ஈக்குவலா இருக்கிற 2யும் பார்க்கணும். ஸோ ஆக ஈக்குவலா இருக்கக்குள்ள வந்து இங்க வந்து 9 மட்டும் தான் காணப்படுது. ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப மார்ஜினல் புரொடக்ஷன் எக்ஸ்ல வந்து யூனிட் 3 யூனிட்ட ரூ. 8 படி பர்ச்சேஸ் பண்ணணும். அப்ப 8 தரம் 3 24. அதே போல ஒய்ல வந்து அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒய்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 6 குவான்டிட்டி வந்து 6 அதாவது யூனிட் பிரைஸ் ரூ. 8 படி இருக்கக்குள்ள ரூ. 42 டோட்டல் காஸ்ட் வந்து அங்க வருது. ஸோ அப்ப 2யும் கூட்டுனா ரூ. 72. அப்ப ரூ. 72ல 72 ரூபீஸ்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, குவான்டிட்டி வந்து அதாவது எக்ஸ் குவான்டிட்டி 3ம் ஒய் குவான்டிட்டி 6ம் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வந்து கன்சியூமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து அங்கன கொஸ்டின்ல வந்து நாங்க பேசின விஷயங்கள். அடுத்தது வந்து நாங்க எப்படியுமே வந்து படிச்சாச்சு. ஷார்ட் ரன், லாங் ரன் வந்து என்னன்னு. ஷார்ட் ரன், லாங் ரன் வந்து ஷார்ட் ரன், லாங் ரன்ல வந்து டிஃபரன்ஷியேஷன். அது ஷார்ட் ரன்னா என்ன, லாங் ரன்னா என்னதுன்னு சொல்லி. ஓகே. அடுத்த கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஹவ் வுட் யூ த நாலேஜ் ஆஃப் த ரிலேஷன் டு த லோ டைமென்ஷன் ஆஃப் மார்ஜினல் ரிட்டர்ன் ஹெல்ப் த ரேஷனல் ப்ரொடியூசர் மேக்கிங் த எஃபெக்டிவ் டிசிஷன் எக்ஸ்பிளைன் யூசிங் illustration சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து பகுத்தறிவுள்ள ஒரு உற்பத்தியாளருக்கு வந்து செயற்திறனான தீர்மானங்கள் எடுப்பதற்கு வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி வந்து தொடர்பான அறிவு எவ்வாறு இருக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது வந்து அதுக்கு லோ ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ லோ ஆஃப் என்ன சொல்றது, லோ ஆஃப் டைமென்ஷன் மார்ஜினல் ரிட்டர்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நான் நோட்ஸையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. லோ ஆஃப் டைமென்ஷன் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். படி ஆன்சர் அங்க இருக்கு. One minute. லோ ஆஃப் டைமென்ஷனல் மார்ஜினல் ரிட்டர்ன்னு சொல்லி சொன்னா வந்து அதை நாங்க சொல்றது வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியில வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி செயற்பாடுகள் the low of dimension marginal returns, the low of, okay, how is the dimension, low of dimension marginal returns the producer making the effective decision. இந்த குறைந்து செல்லும் எல்லை விலை விதி வந்து முதல்ல என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது குறைந்து செல்லும் எல்லை விலை விதின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து
அதாவது வந்து இது வந்து ஷார்ட் ரன்ல இருக்கிற ஃபேக்டர்ஸை வந்து அதாவது பிஹேவியரை வந்து விளக்குறது தான் லோ டிமென்ஷன் லோ ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன் சொல்லி சொல்றது. அதாவது வந்து ஷார்ட் ரன்ல வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸோட நாங்கள் இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து படிப்படியா வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும் பொழுது அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு எல்லைக்கு அப்பால் அதாவது ஒரு ரேஞ்சுக்கு அப்பால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைவடைந்து சொல்றதை தான் வந்து நாங்க சொல்றது த லோ ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன் சொல்லி சொல்றது. அதாவது இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை எடுத்துக்கொண்டாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்போ 4 5 3 2 1 0 இப்படி -1 சொல்லி இப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா படிப்படியா குறைஞ்சி கொண்டு போகுது. அதாவது ஷார்ட் ரன்ல வந்து நாங்க ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸோட வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து அப்போ வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொன்னா நாங்கள் லேபர்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே. இப்போ லேபர்னு சொல்லிக்கல 1 2 3 4 5 6 7 இப்படி லேபர் அழகு வந்து அதாவது லேபர். ஸோ இது வந்து நாங்கள் சொல்லுவோமே டிபின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ லேபர் இந்த யூனிட்டை வந்து நாங்கள் கூட்டும் பொழுது அதாவது வந்து நிலையான காரணியுடன் அதாவது ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொன்னால் ஓகே நாங்கள் சொல்லுவோமே இங்கே ஃபிக்ஸ் ஃபேக்டர் வந்து ஒரு 10ன்னு சொல்லி. ஓகே ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் 10 சரியா. ஓகே நிலையான காரணியோட மாறும் காரணியை வந்து மாறும் காரணியுடன் அதாவது வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸோட வந்து அதாவது ஒரு ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன்ல வந்து அதாவது வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டரோட வந்து இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் படிப்படி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்பால் அதாவது வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்பால் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து ஒரு குறைவடைந்து செல்றதை வந்து ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்கு அப்பால வந்து குறைவடைந்து செல்றதை தான் வந்து நாங்க குறைந்து செல்லும் எல்லை விளைவுன்னு சொல்லி சொல்லுவோம். த லோ ஆஃப் த டைமென்ஷனிங் ரிட்டர்ன். அதாவது வந்து இங்க வந்து ஃபேக்டர்ஸ் அதாவது வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். சில காரணிகள் நிலையாக இருக்க நாங்கள் மாறும் காரணிகள் அதாவது வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது வந்து எல்லை உற்பத்தி அதாவது இந்த எம்பிஏபி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா குறைவடைந்து செல்லும். அதாவது நாங்கள் முதல்ல கணக்குல படிச்சது தான் எம்பிஏபி குறைவடைந்து கொண்டு செல்லும் பொழுது வந்து லோ ஆஃப் டைமென்ஷனிங் ரிட்டர்ன் அதாவது த லோ ஆஃப் த டைமென்ஷனிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. சரியா. ஸோ இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது வந்து மேனேஜர்களுக்கு வந்து எஃபெக்டிவ்லி டிசிஷனுக்கு. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இதுல தெரிஞ்சு கொள்ள முடியும் வேரியபிள் அதாவது ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து என்னது வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து என்னதுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து நாங்க படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து என்னங்கன்னு ப்ராப்ளமா இருக்குது. அடுத்தது வந்து டெக்னாலஜியை பத்தி எங்களுக்கு அதாவது வந்து நாங்க சொல்லலாம் வந்து ஷார்ட் ரன்ல வந்து எப்படியுமே வந்து எங்களுக்கு டெக்னாலஜி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ என்ன சொல்றது நாங்க வந்து சொல்றது வந்து டெக்னாலஜி வந்து நிலையா இருக்கும்னு சொல்லி ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன்ல. சரியா. ஆனா டைம் பீரியட் வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும் ஒரு ஷார்ட் ரன் பீரியட்னு சொல்லி. சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு மேனேஜருக்கு வினைத்திறனான தீர்மானங்களை எடுக்க உதவும். ஸோ இதைத்தான் நாங்க இங்கே சொல்லணும். ஓகேயா. சரி. இது நாங்க 2019 உள்ள கொஸ்டின்ஸ். லோ டைமென்ஷனிங் ரிட்டர்ன் சொல்லி சொன்னா நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்க. அதாவது ஒரு ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன்ல வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸோட வேரியபிள் ஃபேக்டர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணக்குள்ள வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அதாவது வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அதாவது வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ரோ அப் பண்ணக்குள்ள வந்து அதிகரிக்கக்குள்ள வந்து சரியா நாங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இல்ல அந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அப்படி இல்லாட்டி எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு சிச்சுவேஷன் பங்கால வந்து குறைய தொடங்கும். ஸோ அதைத்தான் வந்து நாங்க சொல்றது த லோ ஆஃப் டைமென்ஷனிங் ரிட்டர்ன்னு சொல்லி. ஓகே.
ஓகே 2023லேயும் கொஸ்டின்ஸ் வந்து அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க, வாட் ஆர் த டைமென்ஷனிங் ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? அதாவது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டின்ற அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது எம்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டினா வந்து ஓகே அதை நாம பார்ப்போம். ஓகே, the low dimensioning of the marginal utility. ஓகே, அதாவது லோ டைமென்ஷனிங் ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து இது வந்து லாஸ்ட் இயர் ஆனது எக்ஸாம் பேப்பர், ஃபைனல் பேப்பர். பாருங்க, குறைந்து வரும் எல்லை பயன்பாட்டு விதி, அதாவது லோ ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, a person consume more and more the particularly commodity there are beyond some point decline the extra satisfaction derived from the last unit at the community consumption. ஸோ அதாவது வந்து லோ ஆஃப் டைமென்ஷன் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு நபர் வந்து நுகர்வை வந்து படிப்படியாக அதிகரித்து கொண்டு போகும் பொழுது மேலதிகமாக திருப்தியை வந்து பெற்றுக்கொள்வதற்காக மேலதிகமாக வந்து திருப்தியை ஓரளவு மேலதிகமாக வந்து பெற்றுக்கொள்றதை வந்து சொல்றது தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா லோ டைமென்ஷனிங் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து லோ டைமென்ஷன் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொன்னா எக்கனாமிக் ஜெனரலி அசம்ஸ் தட், அதாவது பொருளியல்ல வந்து அதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு நுகர்வோர் வந்து மேலதிகமாக வந்து பொருட்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமா ஓரளவு யூனிட் வந்து அதாவது ஓரளவு மேலதிகமா பயன்படுத்துவதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய திருப்தியை தான் வந்து நாங்க சொல்றது வந்து லோ டைமென்ஷனிங் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி. ஓகே, the law state the person consume more and more given community, the consumption of other community beyond the L constant. The marginal utility of the community eventually will tend of the decline. அப்போ இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எப்படின்னு சொல்லலாம், டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி கணக்கான சமன்பாடு வந்து டியூ டோட்டல் யூட்டிலிட்டியை வந்து யூனிட்டால டிவைட் பண்ணி விட்டா மார்ஜினல் சாரி அதாவது வந்து டோட்டல் யூட்டிலிட்டின்னு சொல்லக்குள்ள வந்து டெல்டா டோட்டல் யூட்டிலிட்டியை வந்து டெல்டா யூனிட்ஸால வந்து டிவைடட் பண்ணா எங்களுக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி வரும். ஓகே, ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி காண்றது, டெல்டா டியூ இன் கீழ் டெல்டா யூ. ஓகே, ஸோ அதுதான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்ப இந்த டோட்டல் யூட்டிலிட்டியை வந்து நாங்க சொல்லக்குள்ள வந்து இந்த டோட்டல் யூட்டிலிட்டி வந்து மொத்த உற்பத்தி வந்து ஒரு எல்லைக்கு அப்பால் அப்படியே குறைவடைந்து தொடங்கும் பொழுது மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா படிப்படியா குறைவடைந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ இவ்வளவு தான் வந்து நாங்க இங்கே லோ ஆஃப் டைமென்ஷன் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்றோம். ஓரளவுக்கு மேலதிகமாக நாங்கள் இப்போ யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வந்து இருந்தோ அப்படி இல்லாட்டி நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுதோ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா திருப்தி வந்து அதிகரிக்கப்படுறதை வந்து விளக்கப்படுறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கார்டினல் பயன்பாடு, அதாவது கார்டினல் யூட்டிலிட்டி அனலைசின் கீழ் ஒழுங்குமுறை பயன்பாட்டுக்குழு. ஓகே, நாங்க இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான். பாருங்க, cardinal how does consumer equilibrium explain under the cardinal utility analysis and ordinal utility analysis, explain the equation. சரியா? அப்ப இந்த cardinal utility analysis ன்னு சொல்லக்குள்ள வந்து cardinal utilityல வந்து நாங்க என்ன சொல்றோம், அதாவது வந்து அவர்கிட்ட வந்து
கவுண்டபிளை வந்து பேஸ் பண்ணி தான் கார்டினல் யூட்டிலிட்டியில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பார்க்குறோம். சரியா? ஆர்டினல் யூட்டிலிட்டியில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதாவது வந்து அத நுகர்வோர் வந்து அதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க தங்கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு அவங்க வந்து அந்த பர்ச்சேஸ் பண்றது மூலமா சாட்டிஸ்பிகேஷன் ஆகுறாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ நாங்கள் இந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து தந்திருக்கிறாங்க டீட்டெயில்ஸ். ஸோ யூனிட் குவான்டிட்டி, டோட்டல் யூட்டிலிட்டி Y தந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸுக்கு வந்து 4 ரூபாயும் Yக்கு வந்து 3 ரூபாயும் இன்கம் வந்து 45. ஓகே, ஸோ எங்களுக்கு முதல் செஞ்ச மாதிரியே தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் குவான்டிட்டி எல்லாம் ஒரு பக்கம் போட்டாச்சு, மார்ஜினல் யூட்டிலிட்டி அளவை நாங்கள் பிரதியிட்டாச்சு, யூனிட் ப்ரைஸ் வந்து 4 ரூபாய். ஓகே, ஸோ யூனிட் ப்ரைஸ் வந்து 4 ரூபாய். ஸோ மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காண்ட நான் என்ன செய்யணும், மார்ஜினல் யூட்டிலிட்டியை வந்து யூனிட் ப்ரைஸால டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ங்க தான் நாங்கள் இதுகளை வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து வைலே வந்து 48, 90, 126ன்னு சொல்லி போய்கொண்டு இருக்கு. அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி படிப்படியா வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லி சொன்னா அதிகரிச்சு கொண்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்க கேட்டிருக்காங்க வந்து இன்கம் 45 ரூபாய். ஓகே, ஸோ இன்கம் வந்து 45 இருக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எவ்வளவு குட்ஸ் எக்ஸ் வாங்கினா கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் ஆகுவாங்க, எவ்வளவு குட்ஸ் Y வாங்கினா கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் ஆகுவாங்க. அதுதான் நாங்க சொல்ல இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ அப்போ இங்கே நாங்கள் பார்க்கணும் என்ன ஆகுதுன்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரியான இருக்க நம்பர்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். 9, 16, 17, 24, ஓகே, 30, 42, 42, ஓகே, 35, ஓகே, சரி, ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டும் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுல வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த 30 வந்து எடுக்கிறதுக்கு. ஓகே, சரி. அப்போ அதாவது வந்து நாங்கள் மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 30ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அப்போ எக்ஸ் வகி பொருளில் வந்து யூனிட் வந்து அதாவது குவான்டிட்டி வந்து 2, அடுத்தது வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து 3. அப்போ யூனிட் ப்ரைஸ் 3, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ப்ரைஸ் வந்து 3, குவான்டிட்டி வந்து 2, எவ்வளோ 27. ஆனால் மிஸ் சொன்னாங்க என்ன, மிஸ் சொன்னாங்க வந்து அதாவது வந்து 45க்கு தான் வந்து நாங்கள் இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு லெக்சர்ஸ்லையும் வந்து மிஸ் சார்மார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 45 இன்கம்க்கு வந்து அப்போ நாங்கள் இது சரி வராது. ஓகே, ஸோ அடுத்ததை பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, யூனிட் ப்ரைஸ் 4ல் 7 யூனிட் வாங்கணும். யூனிட் ப்ரைஸ் 4 ரூபாயில் வந்து 7 யூனிட். ஓகே, 28. அதே மாதிரி வந்து 3 ரூபாயில் வந்து 3 யூனிட். ஓகே, எவ்வளோ வருது 37. ஆனா இங்க வந்து எவ்வளவு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க 45. ஓகே, ஸோ கணக்குல வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்க இந்த கணக்கு செய்யறதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா செய்யணும். ஓகே, கணக்குல வந்து இந்த கண்டிப்பா இது எல்லாமே வந்து நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அவங்களோட கணக்குல வந்து மிஸ்டேக்கா இருந்தாலும் வந்து என்ன செய்வாங்கன்னா மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? நீங்க சப்போஸ் யோசிக்கலாம், சரி அப்படி இல்லாம வேற எந்த நம்பரையாவது போட்டு மெஷ் பண்ணலாமேன்னு சொல்லி. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து 3 தானே போட்டிருக்கேன். ஸோ 4 போட்டு பாருங்க. இல்ல 41 வருது. எங்களுக்கு தேவை வந்து எவ்வளோ 45. சரியா? இது எங்களுக்கு இப்ப 7ல தானே இருக்கு. ஓகே, இதை 4 போட்டு பாருங்க. இல்ல 5 இல்ல. அப்ப 6 இல்ல. பாத்தீங்க தானே. ஸோ அதே மாதிரி தான். அப்ப இங்க வந்து இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மிஸ்டேக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து வரக்கூடிய கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ல. How could you achieve the long run production equilibrium? Explain using illustration சொல்லி கேட்குறாங்க. அதாவது வந்து நீண்ட கால ஒரு உற்பத்தி சமநிலையில வந்து
நிறுவனங்கள் எவ்வாறு அதாவது வந்து நிறுவனங்கள் எவ்வாறு அடைய முடியும் என்ன அடைய முடியும்னு சொல்லி சொன்னார் அதாவது ஃபார்ம் அக்யூ லாங் ரன் ப்ரொடக்ஷன் இக்யூலிபிரியம் அதாவது நீண்ட காலத்துல வந்து சமநிலையை வந்து எப்படி அடைஞ்சு கொள்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நிறுவனங்கள் வந்து நீண்ட காலத்துல சமநிலையை அடைகிறது அதாவது வந்து how could you the farm achieve the long run production equilibrium explain using illustration சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து நீண்ட காலத்துல வந்து நுகர்வோட சமநிலைன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஓகே ஸோ இது பாருங்க அந்த நான் மார்ஜினல் யூட்டிலிட்டி காண்றதுக்கான சமன்பாடு ஓகே ஸோ நான் இந்த கொஸ்டினுக்கான வந்து ஆன்சரை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஹவு குட் த ஃபார்ம் இக்யூ த லாங் ரன் ப்ரொடக்ஷன் இக்யூலிபிரியம் எக்ஸ்பிளைன் யூசிங் இல்ட்ரேஷன் சொல்லி சொல்லுவாங்க அதாவது லாங் ரன் ப்ரொடக்ஷன்ல வந்து இக்யூலிபிரியம் சரியா ஸோ நான் இதுக்கான கொஷனுக்கான ஆன்சர் அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கொஷன்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி ஆர்டினல் யூட்டிலிட்டினா என்னதுன்னு சொல்லி கேட்டு வந்துச்சு அது இல்லாமல் டைமென்ஷனிங் ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லி கேட்டு அதாவது டைமென்ஷனிங் ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னதுன்னு சொல்லி கேட்டுச்சு ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னதுன்னு சொன்னால் உங்களுக்கு கொஷன்லேயே வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி காண்றதுக்கான சமன்பாடு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு கார்டினல் ஷெட்யூல் ஒன்று தருவாங்க ஸோ அந்த கார்டினல் ஷெட்யூலை வச்சுக்கொண்டு கார்டினல் யூட்டிலிட்டி ஷெட்யூலை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு குறிப்பிட்ட இன்கம்ல குறிப்பிட்ட ப்ரைஸ் கீழே வந்து குட்ஸ் அதாவது உற்பத்தி வந்து இவ்வளவு வந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றதுன்னு உற்பத்தி எத்தனை யூனிட் வந்து பெற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு டேபிள் வரும் ஓகே ஸோ இவ்வளவு தான் நார்மலாகவே வந்து இருக்க இந்த கொஸ்டின்னு ஸோ இதுகளை நல்லா அனலைஸ் பண்ணி படித்தாலே வந்து நல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று எடுக்க முடியும் ஓகே தேங்க்யூ